மாப்பிள்ள, பட்டி வீரம்பட்டியிலேருந்து பழனி வரைக்கும் ஓடியாந்தாலும் பசி மட்டும் நம்மளை துரத்திக்கிட்டே வருதுடா. வாடா, கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே சென்னைக்கு பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டு வரும்டா. இப்போவாது ஞாபகப்படுத்துறேன் மாப்பிள்ள. பசிக்குது. சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காத மாப்பிள்ள. நடந்து போச்சு. நாங்க ஏதாவது சாப்பிட்டு உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றோம். இல்ல நீங்க போயிட்டு வாங்கடா. டேய் வாங்கடா. நல்லா இருக்குடா பாண்டி, ரொம்ப நல்லா இருக்கு. நீச்சா பத்தாதுன்னு அந்த பிள்ளைய சேர்த்து கூட்டு வந்தியா? என்னடா பிரச்சனை? தற்கொலை மணிக்கு எவ்வளவு வந்திருக்க? ஒன்னா சேர்ந்து வாழ முடியல மாப்ள, ஒன்னா சேர்ந்து தாழ முடியல மாப்ள. அதான் மாப்ள இந்த முடிவு வந்தா. அது சரி மாப்ள, பிரச்சனை வந்துச்சுல, என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சாடா உனக்கு? இந்த வெண்ணை நம்மகிட்டே லவ்வவே சொல்லல, மத்த விஷயத்த சொல்ல போறியா? ஏமா அண்ணன் நொன்னு சொல்ல தெரியல, இத சொல்லணும்னு தோணல? உங்ககிட்ட என்ன சொல்ல பயமா இருந்துச்சு. ஏய் சும்மா இருங்கடா. என்னடா மாப்பிள்ள பண்ணலாம்? ஏடா எத்தனை பேத்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம், உங்களுக்கு பண்ணி வைக்க மாட்டோமா? நாளைக்கு ஏழை முருகன் கோயில்ல நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் மாப்ள. இந்த டைம்ல வராதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? என் பொண்ணு வர நேரமாச்சு. நான் என்னடி பண்றது? உன் நினைப்பு வந்தாலே கால் தரையில் ஒட்ட மாட்டேங்க. அப்படியா? அந்த வேலை இப்ப 3 மாசமா வட்டி பணம் தராம இருக்கான். வாங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் இன்னைக்கு போகணும்னு இருக்கேங்க. ஐயோ, நான் வரேன். ஏண்டி இங்க வந்து உட்கார்ந்துட்ட? வந்து சாப்பிடு வா. ஒரு வாய்ஸ பொண்ண வீட்ல வச்சுக்கிட்டு இந்த அசிங்கத்தை நடத்துறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், அங்க என்ன கொஞ்சம் கொலாபிக்கிட்டு இருந்தாங்களா? ஏதோ வட்டி பணம் வாங்கிட்டு போக வந்தாங்க. நீ என்னடான்னா மரியாதை தெரியாம படார்னு கதவை சாத்திட்டு வர? அவ யாரு நான் மரியாதை தரதுக்கு? ஏய், அவன் இவன் பல்லு பேந்துரும். நீ 6 வயசா இருக்கும் போதே உங்க அப்பா போய் சேர்ந்துட்டான். உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை செல்லம்மா வளர்த்தேன் பாரு, எல்லாம் என் தலை விதி.
என்னடி கிருஷ்ணவேணி உன் 32 பல்லும் 32 கிலோமீட்டருக்கு பளிச்சுன்னு தெரியற மாதிரி எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்ப. இப்ப என்னடானா வாடி போன மல்லிப்பூ மாதிரி பாதிங்கி போய் கிடக்கு. போடி, நான் ஏன் தான் பிறந்தேன்னு தெரியல, இப்ப ஏன் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியல. கஷ்டமா இருக்குடி. உனக்கு என்னடியம்மா இவ்ளோ சலிப்பு? நீ பணக்காரி. ஏய் நிறுத்தடி. பணம் இருந்தா மனசுக்கு நிம்மதி வேணாமா? நீ பணத்தை தூரமா இருந்து பாக்குற, அதே பக்கத்துல இருந்து பாரு, பாதாளத்துக்கு போயிடுவேன். சரிடி அம்மா, அதை விட உன் ஆத்தா ஏதோ மஞ்சாலா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என் அப்பா இருந்திருந்தா எனக்கு இப்படி எல்லாம் ஆகாது. அவர் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ எவனும் ஒருத்தன். அந்த கன்றாவியெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்குதடி. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. உன் பாட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டோண்ட, பணத்துக்கு என்ன பண்றது? அதான் மாப்பிள்ள நானும் யோசிக்கிறேன். ஏண்டி வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்னு தவளை தப்பு தப்பா வாசிக்கிற? அதோ பாரு, உனக்கு வாழ்க்கை கொடுக்கறவன் வரான். சரி, நீ அவங்கள பார்த்துட்டு ஆண்டவன் எங்க இருக்கான்னு பாரு. சரி மாப்பிள்ள, நான் பாக்குறேன். சட பக்கம் நீ கிளம்பு. இந்தப்பா சுப்பிரமணி, வாய்ஸ் பொண்ணுங்க நின்னுகிட்டு இருக்கோம், நீ வாட்டு கண்டுக்காம போய்கிட்டே இருக்க. சரி, என்ன விட கிருஷ்ணவேணி நிக்கிறது கூட உன் கண்ணுக்கு தெரியல. சும்மா இருப்பியா? நான் வேற பாண்டிக்கு கவிதா கல்யாணம் பண்றது எப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். தேனே, நீ வந்துட்டியா? இத பாருப்பா, கவிதாவுக்கு அவங்க வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க. அவங்க சார்பா நீங்க 3 பேரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. வரேன். பாண்டி கவிதா மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேனே, அது உன் கண்ணுக்கு தெரியல. சந்து பொந்து மூளை மூடுக்கு எல்லாத்துலயும் தேடி பார்த்தாச்சு, ஒரு இடத்துல கூட சிக்க முடியும். எங்க எங்கேயே தேடி பார்த்துட்டேன்டா, எங்கேயும் எங்க கிடைக்கல. போய் தொலைஞ்சானோ? இந்த வந்துட்டான்ல. என்னடா மாப்பிள்ள நீங்க மட்டும் வர்றீங்க? ஆண்டவன் நீங்க ஊரவே அலசி எடுத்தாச்சு மாப்பிள. அந்த கலவாணி பேல காணோம்டா. ஆமாப்ல, எங்க போயிருப்பியா? எனக்கு தெரியும்டா மாப்பிள்ள. எங்க? அவன் அங்கதானே போயிருப்பான். எங்க மாப்ள? வாங்கடா போலாம். எங்க பாப்போம்டா. பார்த்து போங்க. நாளைக்கு வரேன் செல்லம். ஐயோ, ஆண்டவா, ஐயோ, ஐயோ, என்ன வண்டி ஓரங்கட்டி நிக்குது? கண்ணத்தில் என்னடா சாயம்? அது சிரிக்கு சிங்காரி செஞ்ச மாயம். டே, சட்டையெல்லாம் ஓவரா கசங்கி இருக்கு. என்ன ஆண்டவா, ஆட்டக்காரி சிலுக்கு சிங்காரி வீட்டுல ஒரு ஆட்டமா? மாப்பிள, ரொம்ப நேரமா வலை ஓட்டு தேடிக்கிந்த மாதிரி மீன் எங்க வந்து துள்ளிக்கி இருக்கு பாத்தியா? எதுக்கு என்ன தேடுறீங்க? அதுவா, நாளைக்கு பாண்டிக்கு கவிதாக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். ஓ, அதுக்கு ஒண்ணும் வேணாம். சொல்லாமா? ஆண்டவா, அனுப்புனா மட்டும் நாங்க விட்டுருவா போறேன். கலட்டுறது அதையும் கலட்டுறா. ஆண்டவனே அல்வா கொடுத்தான்ல, அப்புறம் என்ன போது விடுங்கடா, நாளைக்கு பாத்துக்கிறோம்டா. மாப்பிள்ளை, நாளைக்கு எல்லா செலவு நானே பாத்துக்கிறேன். சரியாண்டவா, நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துரு. என்ன
வந்துருவேன். டேய் நல்லா ஏய், weight குர்ரா ஏத்தாண்டா. பாப்போம். ஆமா குர்ரா. தரமாட்டேன் நான் மட்டுமா வச்சுக்கிற போறேன் எல்லாம் சரக்கு அடிக்கிட்டான்டா. சிலுக்கு உள்ள வந்த நீ உருவிட்ட, வெளியே வந்த இவனுங்க உருவிட்டானுங்க. என் அப்பனுக்கு என்ன சொல்ல போறேனோ. ஏ மாப்பிள அதான் கல்யாணத்தை பண்ணி விட்டோம்ல, அப்புறம் ஏன்டா மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு வந்துருக்கு? மாப்பிள்ள அதான் பாரு சந்தோஷம் வந்துட்டு இருக்குல்ல. கவிதா இவனை கொஞ்சம் சிரிக்க சொல்லுமா. அதான் அண்ணன் சொல்லுதுல, கொஞ்சம் சிரிச்சாதான் என்னவா? நல்லா சொல்லு. டேய் நம்ம கூட்டத்திலேயே முத ஆளா கல்யாணம் முடிச்சது நீதான்டா. சந்தோஷப்படுறியா? அப்புறம் நாங்க தங்கச்சி பையன் ரொம்ப வெக்கப்படுவான், பாத்துக்கோ. ஆமாமா, சின்ன சின்ன விஷயத்துலாம் இப்படி பயப்படுவேன். பயப்படுறவர் தான் கவிதாவை கரெக்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரோ. மொக்க சும்மா இருக்கியா? காதல் ஒண்ணு வந்துட்டா பசங்க ஈஸியா பொண்ணுங்களை கரெக்ட் பண்றாங்க. ஆனா பொண்ணுங்க தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்னங்கடி ரொம்ப அழட்டிக்கிற மாதிரி தெரியுது. டேய் விடுங்கடா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டைம் ஆயிருச்சு, சீக்கிரம் அனுப்பணும்ல. ஐயோ ஆண்டவா. ஓ, அறிவு கட்ட ஆண்டவா. அது நைட்டு 10 மணிடா. காலையில 10 மணிதான்டா. மாப்பிள என்னடா மாப்பிள இது பைத்தியக்காரத்தானா? இல்லடா மாப்ள, நேத்து நீ மட்டும் இல்லைனா கழுத்துல நடக்கிற அந்த மாலை நேத்து எங்க பொண்ணு மேல கிடந்திருக்கு மாப்ள. இப்ப என் கழுத்துல நடக்கிற நீதான் மாப்ள காரணம். ஏன்டா இப்படி சொல்ற? ரொம்ப சந்தோஷப்படுக்காதடா. அதான் மாப்பிள கழுத்துல இருக்கிற மாலையை விட மாட்டேன், அதுக்கு காரணமானவங்களை விட மாட்டேன். டேய் உங்களை அன்னைக்கே கொண்டுறணும்டா. மாமா நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் மறுபடியும் தானே கட்டிருக்கேன். யாரா உனக்கு மாமன்? என் அக்காவை கொண்டு போட்டு இது பிறந்த மாமன் நீ, உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? அப்பா மானம் கெட்ட கழுத, நீ செத்து 3 மணி நேரம் ஆச்சு. நான் உனக்கு அப்பனே இல்ல, நீ என் மகளே இல்ல. அம்படுத்தான். ஏய் சுப்பிரமணி, இந்த ஊர்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் நேரம் இதெல்லாம் பண்ணிட்டு தெரியுறியாடா? ஏண்டா கல்யாணம் நல்ல நேரத்துல பண்ண மாட்டீங்களா? நல்லா யமகண்டத்துல பண்ணிருக்கீங்கடா. ஏண்டா கல்யாணமா பண்ணி வைக்கிறீங்க? கல்யாணம் மாப்பிள இன்னைக்கு இவங்கள போட்டு தள்ளிடணும் மாப்பிள. மாப்பிள அண்ணன் சொல்ற மாதிரி கேளு மாப்பிள. மாமா இது விதைக்கிற காலம், அவனுங்க விதைச்சிட்டானுங்க. அறுக்கிற காலம் வருமாமா, நான் அறுத்து போடுறேன். நீ வா மாமா, கவலைப்படாம. என்ன ஆண்டா எல்லாம் தங்கம் போட்ட கையு, இப்ப தகரம் போட்டிருக்கு. எல்லாம் சிலுக்கு சிங்காரி வீட்டுல போய் உலுக்கிட்டியா? நீ மட்டும் என்ன, சிலுக்கு சிங்காரி வீட்டுக்கு போய் இந்த கொடையும் சுருங்கிருச்சு, உங்க எடையும் சுருங்கிருச்சு. ஐயோ சரி சரி, இந்த ரகசியம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். மூணாவது மனுஷன் வந்து பூந்துராத மாதிரி பாத்துக்க. அது அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டே போங்க. போயா போ போ போ. போயா, யோ, போ. அசிஸ்டன்ட், இத சாக்கா வச்சுட்டு நீ பூந்துற போறியா? ஐயோ ச்சே. என்ன மச்சான், போனவன இன்னும் காணோம். டேய், அந்த மொக்க எங்க தாண்டா போயிருப்பான்? நேரம் ஆச்சுடா. வரணும் மோட்டானு தெரியலையே. ஏய் வரான்டா. வரட்டும். இப்ப பாரு, அப்பே உட்காந்துருந்தான், சித்தப்பே உட்காந்துருந்தான், மாமே உட்காந்துருந்தான், நீ என்னத்தையாவது ஒரு கதை சொல்லுவா பாரு. பாரு ஏன்டா லேட்டு? கடையில உங்க அப்பா இருந்தா தெரியுமா, உங்க மாமா இருந்தா தெரியுமா, இந்த சரக்கு வாங்குறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம். ஐயா உத்தமரே, இந்த ஆண்டவன் மூஞ்சில கொஞ்சம் நல்லா ஊது. என்னவே சந்தேக புரியலடா. இதுக்கு தாண்டா நான் போறதில்லைங்கிறது. டேய் ஜா வண்டியலடா, இந்த திறந்து ஊத்து. ஆட்டோரா. Cheers. ஏண்டா சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்குடா சேஸ் சொல்றாங்க? ஒரே மாதிரி ஊத்துறியா இல்ல ஏமாத்துறியான்னு பாக்குறது தாண்டா. வேலப்பா, ஏய் யாரு? அடச்சி வா வெளியே.
ஏண்டா பணத்தை வாங்க நீ என்ன தேடி வருவ, அது திருப்பி வாங்க நான் உன்னை தேடி வரணுமா? வக்கனையா வாங்கி தின்னுட்டு இப்ப பொண்டாட்டி கூட என்ன உள்ள கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கியா? ஆளை விட்டு அனுப்பும் போதெல்லாம் உன் பொண்டாட்டி ஆள் இல்லன்னு அனுப்புறா. 3 மாசம் ஆச்சு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? வட்டியும் வரல, அசலும் வரல. இதோ பார், இன்னைக்கே இப்பவே மொத்தமா எடுத்து வைக்கணும். இல்ல அங்க என்னடா பார்வை? வாங்கும்போது பல்ல இழிச்சல்ல, கொடுக்கும்போது ஐயாக்கு வலிக்குதோ? அக்கா கொஞ்ச நாள் அவருக்கு வேலையும் இல்ல, உடம்பு முடியலக்கா. என்னது? ஐயாக்கு உடம்பு நல்லா இல்லையா? நீ என்னடி பண்ற? அதான் இருக்கல்ல, போ எவன் கூடயாவது பணத்தை வாங்கிட்டு வந்து கொடு. 10 நாள் உன் பணத்தை கொடுக்குறேன் போ. அப்படிங்க யார பார்த்து ஏழிங்கிற? ஏண்டா நீ எனக்கு 10 நாள் டைம் தரியா? சரி, உன் பொண்டாட்டி என் வீட்டுல 10 நாள் பண்ணைக்கு இருக்கட்டும். நீ வந்து பணத்தை கொடுத்து திருப்பிட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. வாடி நடே நட ஓ நட ஓடி. ஒலிக்குதா? காசு வாங்கும் போது நல்லா இருந்துச்சுல்ல, பணத்தை கொடுத்துட்டு உன் புருஷன் கூட்டிட்டு போவான். ஓடி. பெருசு சீக்கிரம் வண்டி ரெடி பண்றியா? பாக்குறது ஓசி, இதுல வீராப்பு வேற. சும்மா சொல்லக்கூடாது, நல்ல சைஸா தான் இருக்கிற. என்ன வரியா? பனைமர பக்கத்துல பல்லாங்குழி ஆடலாம். என்னடா சொன்ன போர்க்கி? என்னடி என்னைய அடிச்சிட்டியா? நான் யாரு நினைச்சா? இப்ப நான் நினைச்சா கூட உன்னை தூக்கிட்டு போய் நாசம் பண்ண முடியும். பாக்குறியா? யாரா நாசம் பண்ணுவேன்? பண்றா அராஜகம் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஆமா, வட்டி பொண்ணு என்னாச்சு? ஏன் ஒன்னும் வட்டி பொண்ணு ஏமாத்திட்டு இருக்கா? என்னாச்சு? மாமா சுப்பிரமணியன் அடிக்கிறா. மாமா சுப்பிரமணி என்னடா யாருன்னு நினைச்ச? ஒரு அயோக்கியனுக்கு இன்னொரு அயோக்கியன் சப்போர்ட் பண்ணும்போது தெரியல இவன் யாருன்னு. டேய் மரியாதையா பேசு. இந்த வரதன் பழஷ்ட உன்னை வாழவே முடியாம பண்ணி. என்னடா பயமுறுத்துறியா? எதுக்கு துணிஞ்சு விட சுப்பிரமணி? நடடி. ஓடி போ. ஏய் வலசம்மா, பொம்பளையாரு நீ? நடு தெருவில் இப்படி நாய் மாதிரி எடுத்துட்டு வர? அது சரி, பொம்பளையா இருந்தா தானே இன்னொரு பொம்பளையோட வழி வருத்தம் தெரியும். வாடா வா. இவளுக்காவது இந்த நிலைமை. உன் ஆத்தா வாங்கின கடனுக்கு அவளை மொட்டை அடிச்சுதான் இழுத்துட்டு போவேன். ஏய், இன்னொரு முறை என் ஆத்தாவை பத்தி தப்பா பேசுன நாக்கு எடுத்து வச்சு அறுத்து விடுவோம் பாத்துக்க. என் ஆத்தாவை பத்தி தப்பா பேச உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? உன் ரவுடித்தனத்தை எல்லாம் உன்னோட வச்சுக்க. என் ஆத்தா கிட்ட காட்டினேன்னு வையி, வெட்டி விடுவோம். வெட்டி உன் பணம் சேர வேண்டிய நேரத்துல வந்து சேரு. ஏண்டி இந்த காலி பயலோட சேர்ந்துதான் ஊரை சுத்திட்டு இருக்கியா? வீட்டுக்கு வா. உனக்கு உடனே ஒரு கால் கட்டு போட்டாதான் நீ அடங்குவ. அம்மா, என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேசாத. நான் வந்துட்டு இருக்கும்போது இவ என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன வரதா, இந்த வெட்டி பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? உன்னோட மச்சான அடிச்சு துரத்தும் போது அதை பார்த்துட்டு நான் ஓடி வந்தேன். இவங்களை எப்படியோ சும்மா விட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. போலீஸ்ல சொல்லி 4 சாத்துனா தான் சரிப்பட்டு வரும். ஐயா மன்னிச்சிருங்கய்யா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஊர் வம்புக்கு போகாதன்னு? ஏண்டா இப்படி என்ன தலை குனிய வைக்கிற? போடா வந்து தொலை. தள்ளியா? ஏய், எங்கடி போற? நில்ல. எங்க போற? நில்ல. விட்டுமா. விடாத. என்ன எதுனே தெரியாம இப்படி அடிச்சு விட்டியா? டேய் சுப்பிரமணியம், உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். டேய் ஏண்டா நீங்களாவது சொல்லுங்கடா. இந்த பிரச்சனைக்கு பூராமே அவங்க தான் காரணம். அது தெரியாம கை நீட்டி விட்டியா? போத்தா போத்தா. ஏன் ஆத்தா? டேய் இந்தாங்கடா. டேய் சுப்பிரமணி. ஐயா நாட்டாம
ஐயா நாட்டாமே கொஞ்சம் நில்லுங்க ஐயா. என்ன கணக்கு அறக்க பறக்க ஓடியாரா? ஐயா ஐயா நாட்டாம ஐயா உங்க சாமானத்தை மறந்து வச்சுட்டு வந்தீங்கயா. ஐயா இதான் எங்கடா? ஐயா சிலுக்கு சிங்காரி வீட்லயா? யாராவது பார்த்தாங்களா? யாரும் பார்க்கலையா? பார்க்கல. யார்கிட்டயும் சொல்லிட்டாத. உண்மையில யாரும் பார்க்கல இல்ல? யாரும் பார்க்கலையா? பார்க்கல. சரி கணக்கு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்க சாமானத்தை வச்சுட்டு வராதீங்கன்னு. இப்ப பாருங்க கருத்து போச்சு. எதடா? மண்டதான். இந்தாங்க. ஆமா கணக்கு. நீ எதுக்கு அங்க போன? ஐயா உங்க கணக்கு பையில பாக்கத்தா ஐயா? ஏண்டா கணக்கு? நீ எனக்கே கணக்கு படம் நடத்த ஆரம்பிச்சிட்டியா? ஐயா. படவா ராஸ்கல். எல்லாம் வச்சுக்கிறோம். ஐயா இந்த காலத்துல எவனையுமே நம்ப முடியாதுடா. ஐயா கணக்கு. என்னடா உங்க கொடையா சிலுக்கு சிங்காரி வீட்டுல விட்டுட்டு வந்துட்டீங்க. ஏய் நீ ஏடா போன? கணக்கு வழக்கு கொடுக்கதா? ஏய் கணக்கு எங்கிட்ட கொடுக்கறத விட்டுட்டு அவங்க கொண்டு போனியோ? அடா நீங்க போவனா சொல்லல. மறுபடியும் அங்க போயிருக்க. பிரச்சனையை தேடி நம்ம போறோமா இல்ல நம்மளை தேடி பிரச்சனை வருதா இல்ல நாம தான் பிரச்சனையா இருக்குமான்னு தெரியலையாடா. நம்ம ஊர் பசங்க நம்ம ஊர் பிள்ளைய தப்பா பேசினா பார்த்துட்டு எப்பரா சும்மா இருக்கிறது? என்னைக்குமே அடிக்காத ஆத்தா அவளால ஊர்காரை முன்னாடிலாம் அடிச்சு பிடிச்சாடா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வரன் தான்டா காரணம். ஏதாச்சும் பண்ணுண்டா. இந்தா வந்துருச்சுடா வளையப்பட்டி தவுளு. வந்துருச்சு. என்னத்த வாசிக்க போறாளோ தெரியல. கிருஷ்ணவேணி இங்க எதுக்கு வந்த? முதல்ல போ. ஏய் பேசாம போறியா இல்லையம்மா? ஏய் அடங்குங்கடா. உங்ககிட்ட பேச வரல, நான் சுப்பிரமணி கிட்ட பேச வந்தேன். இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம். நீ என்ன வேணாலும் சொல்லு சுப்பிரமணி, என் மேல பாசம் இல்லைன்னா நீ அவனை அடிச்சிருக்க மாட்டேல. ஏய் நிறுத்து. ஊர்ல எந்த பிள்ளைய தப்பா பேசியிருந்தாலே இப்படிதான் அடிச்சிருப்பேன். இந்தா சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்பா. தாத்தா வாழாமப்ல என்னாச்சுன்னு பாப்போம். தம்பி தம்பி ஏப்பா தம்பி எந்திரிப்பா எந்திரிப்பா எந்திரி. என்னப்பா ஆச்சு? 2 நாளா சாப்பிடலன்னு. என்னப்பா இப்படி சொல்ற? ஏன் ஒப்பனா தங்க? எனக்கு அப்பனாத்தான் கிடையாதுண்ணே, எல்லாமே என் தாத்தா தானே. அவர் செத்து 1 வாரம் ஆச்சுண்ணே. அவர் போனதுக்கு அப்புறம் கையில காசே இல்லைண்ணே. சரி தம்பி, அப்பனா தான் இல்லன்ற தாத்தாவும் இல்லன்ற இம்புட்டு செம்பட்டையாட வச்சிருக்க. கசாப்பு கடைக்காரனுக்கு வித்து காசு பண்ணிக்க வேண்டியதானே? தப்புனே, ரொம்ப தப்புனே. என்னதான் இருந்தாலும் இதுங்க என் கூட அண்ணன் தம்பி மாதிரி பழகிடுச்சுண்ணே. இதை போய் எப்படிண்ணே கசாப் கடைக்கு காவு கொடுக்கறது? பாவம்ண்ணே. குறியாலங்காட்டில் பட்டி அடிப்போம்ண்ணே. அது போடுற புழைக்கில தானே எங்கள் பொழப்பே நடக்குது. 2 நாளாக அதுக்கும் வழி இல்லைண்ணே. அதானே மயக்கம் தட்டி கீழே விழுந்துட்டேன். அண்ணே நான் பட்னியாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே, அது வாயிலா ஜீவன், அது என்னென்ன பண்ணும். அதனால தான் நான் மேய்ச்சிட்டு வந்தேன். கிருஷ்ணவேணி இந்த சாப்பாட்டை கொடு. நல்லா எடுத்து போட்டு சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பிடுப்பா. நானு வாட்டை நல்லா பார்த்துக்கிறேன், நீ சாப்பிடு. சரிண்ணே. சாப்பிடு சாப்பிடு. Hey, hey, uch. Uch, uch. Hey, hey. Uch, uch, uch.
என்னாச்சு புள்ள? யார் நீ? ஏன் புள்ள இப்படி ஓடியார? உன்னை யாராவது துரத்துட்டு வந்தாங்களா? யாரு சொல்லு புள்ள. ஏய் மாப்பிள, என்னடா இது? யார் அந்த பிள்ளை? தெரியல மாப்பிள, நானும் அப்பல இருந்து அதுதான் கேட்டிருக்கேன். என்ன எதுன்னு கேட்டா திருதுன்னு முழிக்கலாம் மாப்பிள. இந்த பாரு புள்ள, நீ நினைக்கிற மாதிரி நாங்க கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே. என்ன ஒன்றும் கேட்காதீங்க. 3 ரவுடி பசங்க என்ன துரத்திட்டு வராங்க. என்னை எப்படியாச்சும் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற வேட்டுக்காரன் புதர்ல சேர்த்துருங்க. நான் உங்களை கை எடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏமா எங்க பிரச்சனையே எங்களால சமாளிக்க முடியல, நீ வேற. நாங்களே ஊரை விட்டு ஓடி வந்திருக்கோம். நாங்களே என்ன பண்ண போறோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம். இந்த பாருமா, நாங்களே பல பிரச்சனையில இருக்கோம். எங்களை தொந்தரவு பண்ணாம போயிரு. இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எந்த வேலை வெட்டிக்கும் போகாத வெட்டி பயலுக நாங்க. பல பஞ்சாயத்துகளை சந்திச்சுட்டு சென்னைக்கு போலாம்னு இருக்கோம். இந்த நேரத்துல நீ வேற லந்தா. ப்ளீஸுங்க, புரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எங்க அப்பா பெரிய மிராஸ்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு பணம் வாங்கி தரேன். டேய், அந்த புள்ள சொல்ற மாதிரியே செய்வோம்டா. நம்மளை நம்பி கூப்பிடுதுல. என்னதான் இருந்தாலும் இந்நேரத்துல ஒரு பொட்ட புள்ளைய தனியா அனுப்புறது ரொம்ப தப்புடா. வாங்கடா போ. சரி போ. சரி நட. நீ முன்னாடி போகல. இவன் பேரு பழனிச்சாமி. கேரளத்தில் உள்ள ஒரு மாட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு பொள்ளாச்சியில் இருக்கிற நல்ல பால் கொடுக்குற பசுமாடுகளை அடிமாட்டு விலைக்கு வாங்கி வித்து லாபம் சம்பாதிக்கிற இவன் தான் மகாலட்சுமியோட முறமாமன். ஓடி போயிட்டாங்க. இப்ப என்னடா 4 பேர் கூட வந்துகிட்டு இருக்கு. போப்பா, போய் முன்னாடி வாசிட்டியா? காத பொழக்கோனே போய் வாசியா. ஐயா ஐயா, நம்ம அம்மனி வந்துட்டு இருக்கியா? 4 பேரை வந்துட்டு இருக்கியா? ஐயா, ஊர் எதனா பேசுறியா? நீங்க எதுவும் பண்ணிட்டாதீங்க. ஐயா 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 வேணாம் ஐயா. ஐயா 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 வா. ஐயா 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 என்னங்க ஐயா வேண்டாங்க. வாங்க. ஐயா ஐயா, என்ன இந்த தெரியாம அவசரப்படாதீங்க ஐயா. டேய், அதான் ஊரே சிரிக்குது இல்லடா. ஐயோ, அவ நம்ம பிள்ளைங்க வேணாங்க. ஒத்த பொண்ணு பாசத்தை கூட வளர்த்தல, பண்ணிருக்கிற காரியத்தை பார்த்தல. டேய் போடா. ஐயா 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 வேணாங்க. ஐயா 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 வேணாம் ஐயா, சொல்லாம இருங்க ஐயா. ஐயா 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 ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கூட்டு போனது இல்லாம தைரியமா என் முன்னாடி வந்து நிப்பீங்க? யாரா நீங்க? அப்பா,
நான் சொல்றத கேளுங்கப்பா. அவங்க என்ன காப்பாத்துனவங்க. ஏங்க அவ சொல்றத கேளுங்க. வேணாங்க. ஏன் மானத்தை வாங்கிட்டு காப்பாத்துறேன்னு நாடகம் ஆடுற? நீ ஓடி போயிட்டுதான் ஊரே சொல்லுது. நீ என் மகளும் இல்ல, நான் உன் அப்பனும் இல்ல. நிறுத்துடா. ஊர்ல 4 பேருக்கு பஞ்சாயத்து பண்றவன் இப்படி அவரு வயசு பண்ண வரட்டுவா? அந்த வயசுல நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் எப்பயோ உன்னை ஒதுக்கி வச்சிருப்பேன். என்னமோ சொல்ற, புள்ள இல்லையா புள்ள. நீ வாமா நம்ம வீட்டுக்கு போவோம். தம்பி வாங்கப்பா. வாங்க தம்பிங்களா, இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. சரி அத்தா. குளிச்சிட்டு வந்துருங்க. ஆகட்டும் அத்தா, ஆகட்டும். மணி, இவங்களுக்கு துணிமணி கொடுப்பா. மச்சான், விவரம் தெரியாத புள்ள, நீங்க திட்டி அனுப்பிச்சிட்டீங்க. நாங்க போய் கூட்டு வந்துடுறோங்க. தோட்ட செலவு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சொன்னல, போங்க. யோ, நான் சொல்றதை யாரு கேட்க போறா? வாங்க போலாம். என்னதான் பெரிய கவுண்டரா இருந்தாலும் பெத்த புள்ளைய சந்தேகப்பட்ட தப்பியா? இந்த கையால் தூக்கி கொடுத்த பிள்ளையா? டேய் சுமாரா. ஏனுங்க, நேரமாச்சு, சாப்பிட வாங்க. ஆமா, இப்ப அதான் ரொம்ப முக்கியம். நானே வெளியே போன புள்ளைய இன்னும் காணுமேனு பதட்டத்துல இருக்கேன். சாப்பாடு அது இதுன்னுகிட்டு. ஐயா, பாப்பா ரூம்ல இந்த லெட்டர் இருந்ததுங்க. ஐயா, கல்யாணத்துக்கு போன அம்மனி யாரோ 4 பேர் ஓடி போயிடுச்சாயா? ஏனுங்க மாமா, நான் கட்டிக்க வேண்டிய ஏன் முறை பொண்ண யாரோ 4 பேரோட அந்த கிளை வீட்டுல விட்டு போட்டு இங்க ஊஞ்சாடிட்டு கேட்கும். அவரு என்னப்பா பண்ண முடியும்? ஆமா, நீ புருஷன் சொல்ல தட்டாத உத்தம பத்தினி. ஒரு பொட்ட புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. யாருங்க தந்த நாய்க? யாரு எவருன்னு தெரியலப்பா. அவளை கேட்டா அவங்க தான் அவளை காப்பாத்துறேன்னு சொல்றாளப்பா. வந்தவனுக்கு கட்டி போட்டுட்டு யார் என்னன்னு பேசிக்கணும்? ஊருக்கு நியாயம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்ல ஒண்ணுங்களா? ஏய் கிளவி, எங்க இந்த 4 பேரு? கூப்பிட அவனுங்கள. நெல்றா, ஒரு அடி எடுத்து வச்ச மரியாதை கெட்டு போயிடும். மகாலட்சுமி, ஏய் மகாலட்சுமி, வாடி வெளிய. எங்க இருந்தோ 4 பேரை கூட்டியாந்து அவனுங்களை இங்க வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கிறியா? இங்க பார், உன் கழுத்துல தாலின்னு நேர்னா அது நாக்கட்டதா தாண்டி இருக்கும். என்ன புரியுதா? அத விட்டுட்டு இன்னொருத்தனை நினைச்ச உன்னையும் சரி அவனையும் சரி உயிரோட விட மாட்டேன். என்றா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? என்ற பேத்தி உன்னை வந்து கட்டிக்குவானே, கனவுல கூட நினைச்சுக்காத. ஏய் கிழவி, ஓவரா பேசுற. என்ன இன்னொரு நாள் வாழணும் ஆசை இல்லையா? மேல இருந்து உன் புருஷன் வா வான்னு கூப்பிட்டு இருக்கானா? இப்படியே பேசிட்டு இருந்த அனுப்பி வச்சிருவோம், பாத்துக்கோ. எங்க அவனுங்க? அவங்க இங்க இல்ல, வெளியே போயிருக்காங்க. அவனுக்கு வரட்டும், முதல்ல அவனுங்களை கவனிக்கிறேன், அப்புறம் உனக்கு இருக்குடி.
ஏய் கிளவி, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். கருவா பையல. டேய், உங்களதான்டா தேடிட்டு இருந்தேன். குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏண்டா நீங்க தான் அந்த மதுரைக்காரனுங்களா? நீங்க கூத்தடிக்க என் மாமன் பொண்ணு தான் கிடைச்சாலா? ஏண்டா ஏதோ மகாவை காப்பாத்தன அது இதுன்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கீங்களா? சரி, அப்படியே காப்பாத்தின்னு வைய என்ன பண்ணிருக்கணும்? வந்தமா விட்டமா ஏதோ குடுக்கறத வாங்கிட்டு பொத்திட்டு போயிட்டே இருந்திருக்கணும். களவாணி பசங்களாம் நீங்களா ஜாலியா ஊரை சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கீங்களா? அந்த கிளவி இங்க தங்க சொல்லிச்சோ என்ன புரியுதா? இனிமே நாங்க எவனையும் பார்க்க கூடாது. கிளம்படா. ஏய், இதெல்லாம் வெட்டி பசங்க நினைச்சியா? நீங்களா என் ஊருக்குள்ள வந்து என்கிட்டயே திமிரா பேசுறியா? உங்களை சும்மா விடக்கூடாதுடா. பேசிக்கிட்டு இருக்கும்போது கை நீட்டி அடிச்சுப்பியா? ஏண்டா இவன் என்ன நம்மள அடி வாங்க கூப்பிட்டு வந்திருக்கா? இன்னைக்கு 2 ரவுண்டு கேட்கண்டா. வாடா. சும்மா விடக்கூடாது மாப்பிள. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நாங்க பழனிலே போறோம்னு சொன்னோம். உன் மாமன் கிட்ட அடி வாங்கத்தான் பணம் காசு தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி கூட்டு வந்தியா? இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க ப்ளீஸ். விளக்க வச்ச நேரத்துல மகாலட்சுமி லட்சுமியை கொடுக்குது. வாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி புடுங்குற எப்படி 3 பவுனுக்கு? மகாலட்சுமி. என்ன தம்பிங்களா சேர சகதியமா வந்து நிக்கிறீங்க? அதுவா பாட்டி, இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சு. விளையாட்டு விளையாட இந்த மொக்க சொன்னேன், அதுதான் கட்டி பிடிச்சி விளையாண்டு வரோம். குறும்புக்கார பசங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ். எங்க எங்க சுப்பிரமணி, எழுந்துருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அவள? இல்ல தனியா பேசணும். இன்னத்துக்கு என்ன தவளை பேச போற? போய் படு. வெளியில போய் பேசிக்கலாம் ப்ளீஸ் வாங்க. சரி சரி போ. என்ன சொல்லு. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்ன சொல்ற? ஒன்னும் புரியல. இல்ல நீ இல்லனா பழனில என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இத சொல்லத்தான் கூப்பிட்டியா? போய் தூங்குவியா? எனக்கு தூக்கம் வரல. நானும் எவ்வளவு நேரம் தான் பரண்டு பரண்டு படுக்கிறது. மனசுல ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. அத எனக்கு சொல்லவும் தெரியல, மறைக்கவும் தெரியல. ஏதோ உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு தோணுது, ஆனா பேச தெரியல. இப்போ பேச தெரியாம தான் பேசி பேசி என்ன கொண்டுகிட்டு இருக்கியா? தூங்குற நேரத்துல இல்ல, இது வரைக்கும் கஷ்டம்னா கவலைனா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டேன். வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை. ஆனா இந்த 2 நாள்ல புதுசா ஒரு வலிய அனுபவிக்கிறேன். இதோ எனக்கு தான் மாமா அடிச்சது வலிக்குது. போய் தூங்குவியா? ஷோ, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம். யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாயிரும். எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் தூங்கு.
ஊர்ல என்ன பஞ்சாயத்து நடந்து தெரியுமில்ல இப்ப எப்படா ஊருக்கு போறது? டேய் ஊருக்கு அதை நமக்கு எதுக்குடா? வேலை கேள்வியே பார்த்தேல, நல்லா தண்டடி இண்டிடிமே நல்லா இருக்கிறால, அது செயின் மட்டும் போதுமா? ஏண்டா அந்த பிள்ளை சொன்னது எனக்கா இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஆட்டே போட்டு போவோம்டா. அவன் சொல்றது சரிதான் மச்சான். பொறுமையா சமயம் பார்த்து ஆட்டை போட்டு போயிடுவோம். அப்படி ஒரு விஷயம் எதுவும் நடக்கலன்னா என்னடா பண்றது? ஏய் சும்மா பேசாம வாங்கடா. அந்த புள்ளைய அவன் அப்பன் சேர்த்திக்க மாட்டேங்கிறான்னு வருத்தத்தில் இருக்கு. நேரங்க தெரியாம நீங்க வேற அதான் ஒரு சீல பிடிக்கிட்டீங்களாடா. அப்புறம் என்னடா? ஆமா, இவர் கையில இருந்து எடுத்து கொடுத்துட்டாரு. லாந்தர தூக்கி முன்னாடி அந்த பிள்ளை போனதா, நீ பின்னாடியே போனதா எனக்கு ஒன்றும் சரியா பண்ணல. பாத்துக்க. என்னடி மகா பாத்துட்டு பார்க்காத மாதிரி போற? என் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. நீ ஒரு சுயநலவாதிடி. உன்கிட்ட பேசவே பிடிக்கல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ கோவப்படுற? என்ன நடந்துச்சா? அன்னைக்கு அந்த 4 பேரும் மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை. அன்னைக்கு நீ சொன்னேன்னு மாயனை பார்க்க போனேன். அவன் என்னை அடிச்சு கார்ல கடத்திட்டு போயிட்டான். இவ்ளோ நடந்திருக்கு உண்மையாவே எனக்கு தெரியவே தெரியாதுடி. என்ன மகாலட்சுமி இந்த புள்ளோட போய் சண்டை போட்டுருக்க? எனக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான். கோவல ஐயா பெரிய ஒன்ற வெளியே வாங்க. அன்னைக்கு ஒத்த வார்த்தை சொல்லி அந்த புள்ளைய விரட்டி அடிச்சீங்கல்ல, என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஒத்த வார்த்தை சொல்லி பெத்தவளை சந்தேகப்பட்டீங்களா? சொல்லுல ஏன் இவ்வளவு தயங்குற? உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதுமா? உன் ஃப்ரெண்ட் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாம்? என்ன நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லு. ஆமாங்கய்யா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு லெட்டர் எழுதி கொடுத்து மகாவை கல்யாண மண்டபத்துக்கு வர சொன்னது நான் தான். நான் ஒருத்தனை காதலிச்சேன். கொஞ்ச நாள்ல அவன் தப்பானவன்னு தெரிஞ்சதும் அவனை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டேன். அவன் எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். மண்டபத்துக்கு வந்த மகா கிட்ட அவனோட போட்டோவை காட்டி அவனை பத்தி சொன்னேன். அதை கேட்டுட்டு மகா மண்டபத்துக்கு வெளியில இருந்து அவனை கண்டிக்க போனான். மகாவை அவன் கடத்தினது இப்போ மகா சொல்லிதான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் மகாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. நாங்க வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்க தாயா. ஆனா எங்க மனசு இருக்கே நீங்க போட்டிருக்கிற சட்ட மாதிரி. பெத்தவளைய சந்தேகப்படுறது பெத்த ஆத்தால சந்தேகப்படுற மாதிரி. மச்சான், அவங்க பேசாத அத்தனையும் கேட்டு போட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம போறீங்களே மச்சான், இது நல்லா இல்ல மச்சான். அவர் கிடக்குறாருமா, நீ வாமா, நான் பாத்துக்கிறேன். ஏய் மகா, நில்லடி. ஏய் நில்லடினா. ஏண்டி என்கிட்ட பேச மாட்டேங்கிற? போடி. அன்னைக்கு எங்க அப்பா என்கிட்ட பிரச்சனை பண்ணப்போ யாரும் வரல. நான் எதுக்கடி உங்ககிட்ட பேசணும்? கோச்சுக்காதடி. எங்க வீட்ல எங்க அம்மா விடல. இந்த மகா என்ன பண்றதுன்னு தெரியலடி. மகா நீ வா, இவளுங்க இப்படிதான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாளுங்க. நான் உனக்கு மருதாணி வச்சு விடுறேன். என்னடி சொல்றாவ? ஏன் இவ்வளவு கோவப்படுறா? நம்ம மேல கோச்சுக்கிட்டா சரி விடுறி, நம்ம வேலையை பார்க்கலாம். என்னடாமா பிள்ளையாருக்கு எதுக்கு தண்ணி எடுத்து ஊத்துறீங்க? கல்யாணம் ஆகாத வயசு பசங்க விநாயகருக்கு தண்ணி ஊத்துனா சீக்கிரமா கல்யாணம் நடக்குமா? பாரா. அப்போ நாங்களும் விநாயகருக்கு தண்ணி ஊத்தலாமா? ஐயோ, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? சரி ஊத்துங்க. ஏய் குர்ரா. குடுங்கடா எனக்கு. ஏய் குர்ரா. டேய் 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 விடுங்கடா. டேய் விடுங்கடா. அந்த பிள்ளை என்கிட்ட தான்டா கொடுத்து போச்சு. டேய் ஆள் இருக்குல்ல. டேய் ஆள் இருந்தா இன்னும் கல்யாணம் ஆகலைல?
அடே அறுவட்ட முட்டா பயலுங்களா அங்கிட்டு அம்பிட்டு கூட இருக்கு அது ஆளுக்கு ஒண்ணு எடுத்து ஊத்தாம இதுக்கேடா இம்பிட்டு சண்டை போட்டுக்கிறீங்க வேற மதுரையில இருந்து வந்த தம்பிகளா யாரு பெத்த பிள்ளைங்களோ அந்த ஊருக்கு மழை வர வேண்டி விநாயகருக்கு தண்ணி எடுத்து ஊத்துங்க. என்னடா பாட்டி இப்படி சொல்லிட்டு போகுது ஏன்டா ஏன் என்னாச்சு அத்தா ஐயோ யாருக்கு என்ன ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துருச்சியா குழந்தை. அம்மா என்னன்னு தெரியல எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி விடுங்க ஐயா. டேய் இறக்குன கல்ல நீ மோளம் விட்டு தின்னு போட்டு இப்போ மோளம் நீ நாடகம் நடிக்கிறாடா. குடிச்ச கல்லுக்கும் உடைச்ச பானைக்கும் நீ நாளை பணத்தை கட்டு. உன் பொண்ணு சத்தா என்ன உழைச்ச என்ன போல நகர்றா. நீங்களா என் பொண்ணை காப்பாத்துங்களே. யாராச்சும் என் பிள்ளைய காப்பாத்து. பிள்ளைக்கு என்னாச்சு? போட்டு விழுந்துருச்சு. முதல்ல பிள்ளைய கொண்டாயா ஹாஸ்பிட்டல். வண்டி வரதானே பாருங்க. எப்படியா காப்பாத்துங்கப்பா. போறோம் இல்ல ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுருங்க. சீக்கிரம் சீக்கிரம். என்ன செய்யு இந்த செய்தி அந்த மகாலட்சுமி கொடுத்துடுறா. அதாடா கூட 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 பரவாயில்ல. சுப்பிரமணி சரி போலாம் இங்க வா. ஏம்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? பேசு. இல்ல கொஞ்சம் தனியா பேசணும். நம்ம பசங்க தானே. இல்ல வெளியில போய் பேசலாம் வா. அதான் பேசுறேன்றாங்கல்ல. சரிடா போய் கூட்டு போய் என்னன்னு ஏதுன்னு கேட்டு வா போ. அட சைக்கிள வாங்கடா வாடா. ஏய் வா அவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட பேசிட்டு வரட்டும். மாப்பிள்ளையாவது அனுபவிச்சுட்டுக்கிட்டோம். வா போலாம் வா. பின்னாடி போய் உட்காரு. உங்க பெரிய குறும்பா இருக்கு. ஏய் அட கிறுக்கி போய்வில எதுக்கு கூட்டியாந்த? என்ன சொல்லாம நீ வாட்டில் போயிட்டே இருக்க. அது என் ஃப்ரெண்டு ஒன்னு சொன்னா. என்னன்னு சொன்னா? உன்னை போல ஒருத்தன் கடைசி வரைக்கும் என் கூட இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா. என்னன்னு தெரியலப்பா. பள்ளியில பிரச்சனை அப்பா வீட்டுக்கு வானே வந்த. அப்பா வீட்டுல பிரச்சனை பாட்டி வீட்டுக்கு வானே வந்த. பின்ன கடைசி வரை கூட வந்த. இனிமே நீ என் கூட இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏய் என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரிய தேவையில்லை. ஆனா உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சா அதுவே போதும். ஏய் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குமா? ஆனா வாழ்க்கை கொத்து வராது. இத பாரு நீ கூப்பிட்டுறதுக்கெல்லாம் ஓடியாருக்கு என்ன செம்மறியாடு நினைச்சியா? உன்ன மாதிரி அழகான பணக்கார பொண்ணுகளா திரும்பி திரும்பி பாப்பீங்க. அதே நாங்க திரும்பி பார்த்தோன்னு வையே திருப்பிட்டு போயிருவீங்க. என்ன மாதிரி ஒண்ணும் இல்லாதவங்க உன்ன மாதிரி பொண்ணுக்கெல்லாம் ஆசைப்படுறது ரொம்ப தப்புமா. அட போமா வேற ஆள பாருமா.
ஏண்டி ஊர் சுத்தணும்னு ஆசைப்பட்டா இந்த மாமங்கிட்ட சொல்லியிருக்கணும். கண்டிக்கு போறவனை விட்டுட்டு கண்டவனோட ஊர் சுத்திட்டு இருக்கியா உன்ன? அடி உயரத்தை பொட்ட பிள்ளைகிட்ட காட்டுற, உயரத்தை என்கிட்ட காட்டுற. ஏய் ஏண்டா பழனிசாமி, ஏப்பா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? பிடிக்கலைன்னா விட்டுற வேண்டியதானப்பா. எப்படி விடுறது? அந்த பொண்ணு எனக்குன்னு பிறந்தவ. எந்த வாயை வச்சுக்கிட்டு இந்த ஆளு என் பொண்ணு உனக்குதான் சொன்னாரு? டேய் அறிவு கட்ட பழனிசாமி, யார பாத்துறா இந்த ஆளுன்ற? அவன் போட்டிருக்கிற செருப்புல ஒட்டி இருக்க மண்ணுக்கு சமனே. டேய் இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அன்னைக்கே அவனுங்களை முடிச்சிருக்கணும். நம்ம போடாம விட்டோம்ல, அன்னைக்கு அசந்த நேரத்துல அடிச்சீங்கல்ல, இப்ப பாத்தீங்கல்ல. ஐயாய் மாப்பிள, என்ன மதுரக்காரங்கன்னா வாயில விரல வச்சிருப்பாங்க நினைச்சியா? ஏய் தேவைப்பட்ட கடப்பரை விட்டு ஆட்டும் பாக்குறியா? அத்த எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா? உன் பொண்ணு மட்டும் எனக்கு இல்லன்னு வச்சுக்கோ, உன் குடும்பத்தையே வேறு எடுத்துருவேன். நிறுத்துறா. ஏதோ மாப்பிள்ளைங்கிற மறுவாதையில தான் பொறுமையா இருந்தேன். என் பொண்ணை உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா ஊருக்குள்ள உன்னை பத்தி அந்த விஷயங்கள் இருக்கு. உனக்கு என் பொண்ணை கொடுத்து என் மக வாழ்க்கையை பாழாக்க விரும்பல. இப்பவே என் பொண்ணு ஓடி போனவன்னு இந்த ஊருக்காரங்க தப்பு தப்பா பேசுறாங்க. என் காது படவே. ஆனா இந்த தம்பி மதுரையில இருந்து வந்து என் பொண்ணு தப்பா பேசுனதுக்காக உன்னை அடிச்சிருக்கான். இவன் குலம் கோத்திரம் சாதின்னு எதுவுமே தெரியல. என் பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்கான். இப்ப சொல்றேன், என் பொண்ணுக்கும் இந்த தம்பிக்கும் நாளைக்கே என் வீட்டுல நிச்சயதார்த்தம் நடத்தி வைக்க போறேன். மாமா மச்சான் பங்காளி எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேருங்க. மாமா அது அப்பவே அறுந்து போச்சுடா. மச்சான், நீங்க நிச்சயம் அது இதுன்னு சொல்லி போட்டீங்க. பொண்ணையும் பையனையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? உன் சம்மதத்தை அப்பா கிட்ட சொல்லுமா. என் அப்பா விருப்பம்தான். ஏப்பா தம்பி, உன்ற சம்மதத்தை சொல்லப்பா. டேய் மாப்பிள சொல்றா. டேய் சொல்றா. டேய் சொல்லுடா. டேய் ஆனந்த பாப்போம்டா. எனக்கும் சம்மதம் தாங்க. ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லியாச்சு. நாளைக்கு பெரிய வீட்டுல நிச்சயம். எல்லாரும் வந்துருங்கப்பா. மனசே சரியில்லடா. எந்த வேலை வெட்டிக்கும் போகாம அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி அதோட வாழ்க்கையை கெடுக்கிறமோன்னு மனசு பதவதிக்குது மாப்பிள்ள. ஆமா, இவர் ஹரிச்சந்திரனுக்கு அண்ணன். இப்படியே நீதி நியாயம்னு பேசிக்கே திரி. காலம்புற மொட்டை மேல தாண்டி திரினே. ஏதோ இந்த மாதிரி வாழ்க்கை அமைதி சந்தோஷப்படுவியா? அதை விட்டு நீ வேலைக்கு போய் கஞ்சி ஊத்துனாதான் அந்த புள்ள கஞ்சி குடிக்குமோ? மாப்பிள ஊருக்குள்ள ஒரு பையன் பொண்ணு கொடுக்க மாட்டான். தங்கத்தட்டுல சாப்பிடறத விட்டு மஞ்சடிக்கு ஆசைப்பட்டுக்கிறியாடா? அது சரிடா. ஆத்தா என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியலையாடா. நான் இல்லாம பச்சை தண்ணி கூட வாயில் வைக்காதுடா. என் நினைப்பாவே கடந்து சாகும்டா. அது இல்லாம எப்பறா இந்த நிச்சயதார்த்தம்? ஆத்தாட்ட எப்படியும் சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. ஆத்தா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படும்டா. டேய் மகாலட்சுமி வர மாதிரி தெரியுதுடா. என்ன மகாலட்சுமி? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். என்னன்னு கேளு மாப்பிள்ள. இது கூட விட புரியல. மகா முஞ்சில வகத்தை பார்த்தா தெரியல. டேய் போய் பேசுறா. போய் பேசுறா. போடா. போய் பேசுறா மாப்ள.
போய் பேசுறான்ற போடா. போடா. என்ன மகா? உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதான். என்ன சொல்லுவல? நீ சொன்ன அந்த ஒத்த சொல்லுதா இப்ப நான் உன் முன்னாடி உயிரோட நின்னுட்டு இருக்கேன். என்ன சொல்றப்புல? ஆமா, நீ மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே செத்து போயிருப்பேன். என்ன லூஸ் மாதிரி பேசுற? நேத்திக்கு வந்து எவனோ ஒருத்தனுக்காக பெத்த அப்பனத்துல விட்டு போறேன்ற ஒத்த புள்ள நீ உன் மேல உதிரியா வச்சிருக்காங்க தெரியுமா? அதை விட்டு விட்டு சுப்பிரமணி, என் மாமனை கல்யாணம் பண்ணி தினம் தினம் சாகிறத விட என் மனசுக்கு பிடிச்சவன நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா சாகலாம்ல. எப்படி புள்ள? எந்த வேலை வெட்டிக்கும் போத ஊதாரினா என்ன நம்பி எப்படி நீ கழுத்து நீட்டணும்னு நினைக்கிற? உன் மனசை தவிர வேற எதையும் நான் எதிர்பார்க்கலையே. அது சரி, இருந்தாலும் ஊர் என்ன சொல்லு? டேய், ஊரை பத்தி உனக்கு என்னடா கவலை? நீ கவலைப்பட வேண்டியது என்ன பத்தி தான். ஏய், என்ன வாடா போடான்ற? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். ஏய், நான் யாருன்னு தெரியும்ல? மதுரக்கார. நீங்க பாசக்கார பசங்கன்னு எங்களுக்கும் தெரியும். உன்னோட பாஸ்தா விடவா? டேய் சுப்பிரமணி, மனசும் மனசும் புரிஞ்சுக்கிட்டா ஊரும் முக்கியம் இல்ல, பேரும் முக்கியம் இல்ல, எனக்கு நீதான் முக்கியம். மனசு நிம்மதியா இருக்கியா? ஜாம் ஜாம்னு சூப்பரா போயிட்டு இருக்கியா? ஐயா ஐயரே, ஐயரே வாங்க 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 சாமி, வாங்க 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 வாங்க. வழிவுரா வழிவுரா. ம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. சுப வருடம் சுக்லாபட்சம் சதிதி திதியும் சித்தி யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் வேட்டைக்காரன் புதூர் தங்கராஜ் கவுண்டர் மகள் திருநிறைச் செல்வி மகாலட்சுமிக்கும் பட்டிவீரன்பட்டி குமாரசாமி அம்சவேணி மகன் சுப்பிரமணிக்கும் இன்று பெரியோர்களால் சபையோர்கள் முன்னிலையில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சூப்பரா பண்ண முடியுமா? என்னையா போலீஸ்க்கே புத்தி சொல்றியா? யாரு மேல கைய வைக்கிற? எங்க ஐயா யாரு தெரியும்ல? அவர் யாரா இருந்தா எனக்கு என்னையா? பட்டிவீரன் பட்டியில கிருஷ்ணவேணிங்கிற ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஓடி வந்த ஒரு அயோக்கிய பயலுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணையும் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களை சொல்லணுமியா? பெரிய இடமா பார்த்து மாமியார் விட்டு செட் ஆயிடலான்னு பாக்குறியா? நான் காட்டுறேன்டா மாமியாரை விட. வாடா
என்ன பழனிசாமி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன. நீ வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய பிளானே இருக்கும் போல. ஆமா வரதா, இந்த சுத்து வட்டாரத்திலேயே ஆளுகளை பிளான் பண்ணி போடுறதுல நீ பெரிய ஆள்னு கேள்விப்பட்டேன். அந்த சுப்பிரமணிய போட்டுத்தல் அதானே உன் பிளானு? கிட்டா உன் மாமன் பொண்ண கல்யாணம் பண்ணி அவன் மொத்த சொத்துக்கு வாரிசு ஆயிடுவான். சரியா? யோ, என்னை விட பெரிய கில்லாடியா இருக்க. எப்படியா? எப்ப நீ என்ன முதலா பார்க்க வந்தையோ அப்பவே உன் ஜாதகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யோ, பயங்கரமான ஆளியா. நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சுட்ட, நீ எதிர்பார்க்கறதோட அதிகமாவே தரையா. அந்த சுப்பிரமணியம் மட்டும் இல்ல, அவன் கூட்டாளியும் சேர்த்து செஞ்சுட்டு செய்தி சொல்றேன். ஆனா நீ கொடுக்கிற பணத்துக்காக இல்ல. இது ஏன் பிரச்சனை, ஏன் ஊரு, நான் பார்த்துக்கிறேன். சரக்கு அடிக்கணும், கையில காசு இருந்தா குடுறா. மாப்ள, என்கிட்ட 5 விசா இல்லடா. இருக்கடா. என்னடா வெறும்பாயிட்டா வச்சுட்டு இருக்கேன். டே மாப்பிள, கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கோம். அங்க பாரு, பிரியாணியே சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஆடு தலையை கொடுக்க வந்துட்டு இருக்கு மாப்பிள. ஏய், உங்களை எங்கெல்ல தேடுறது? வீட்டுல வயிறாங்க தெரியுமா? ஐயோ ஆண்டவா, எங்களை ஏன்டா தேடுற? இருக்கிற மோதிரத்தை எல்லாம் புடுங்கிட்டீங்க, ஆத்த வயிறாங்க தெரியுமா? சரக்கடி போமா, சும்மா இருடா. இவன் ஏன்டா இங்க வரா? பேச்சி, சுப்பிரமணியம் கொஞ்சம் தனியா கூப்பிடு. சரி, இரு, கூட்டிட்டு வரேன். சுப்பிரமணி, உன்னை கிருஷ்ணவேணி கூப்பிடுறா. ஏன், என்னவா? அத அவகிட்டயே கேட்டுக்கோ. சரி, வரேன் போ. பேச்சி, என்ன உன் கூட நான் வரட்டுமா? விளக்குமார் பிஞ்சிரும். மூஞ்சிய ஆலயம் பாரு. இது உனக்கு தேவையா?
சரி இருங்கடா, நான் அந்த புள்ளோட பேசிட்டு வந்துடுறேன். டேய் பேச்சு எனக்கு உசார் பண்ணி கொடுறா. கொஞ்சம் இருடி. போறோம். வர சரிடி. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா. சரியா புள்ள சொல்லிவிட்டேன். இதோ பாரு சுப்பிரமணி, உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நீ தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் நெருங்கி நெருங்கி வரும்போது நீ விலகி விலகி போற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுப்பிரமணி. என் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாண்டா நினைச்சிட்டு இருக்கேன். என் அம்மா என்னை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. என் வாழ்க்கையே வேற ஒருத்தன் கூட போய் அழிக்க விரும்பல. ஒரு பொண்ணா வெக்கத்தை விட்டு கேட்கிறேன், என்னை ஏத்துக்க சுப்பிரமணி. அப்படி இப்படி பேசி சுப்பிரமணிய மனசை களைச்சிப்பலான்னு நினைக்கிற. நீ வசதியா வாழ்ந்த பொண்ணு, என்ன மாதிரி வழியில அதுக்கு வாக்கப்பட்டு பக்கத்தை போயிடாது போல. அலையிறது ஆம்பளையா இருந்தா அது பெருமை, அதே பொம்பளை இளைஞ்சான்னு வச்சுக்க அதுக்கு பேரே வேறதான். போய் ஆத்தா சொல்ற மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டு வாழ்ற வழியை பாரு போ. சுப்பிரமணி, கஞ்சிக்கு வெளியில எண்ணெய் கட்டிக்கிட்டு காலை முறை கஷ்டப்படணும்னு வந்துட்டா கண்ணை கசக்கிட்டு. நம்ம பாண்டியையும் கவிதாவையும் விஷத்தை கொடுத்து சாவடிச்சிட்டாங்கடா. எங்கடா வச்சிருக்கீங்க? 2 பொண்ணத்தையும் பஞ்சாயத்து முன்னாடி கடத்தி வச்சிருக்கானுங்கடா. அதை நான் பார்த்துட்டு ஓடி வரேன். வாங்கடா. டேய் வாடா போலாம். டேய் வாங்கடா. டேய் வாடா. வாடா. இப்படி ஆகி போச்சு. ஆளுக்காளி இப்படி வெட்டியா பேசிக்கிட்டு இருந்தா எப்படியா? வைக்க வேண்டிய முறிய சீக்கிரம் வைங்கயா. இப்படி அநியாயமா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்களே ஐயா. ஐயோ பாவம், இப்படி ஆகி போச்சு. என்னடா இவனுங்க வந்துட்டாங்க? ஐயா, சந்தோஷமா இருக்கா? கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்படி சாகரா பண்ணி வச்சேன், இப்படி பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் அவங்க சனி வேலை நல்லது கேட்க போறா. இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க. சுப்பிரமணி, நீ விதைச்ச நான் அறுத்துட்டேன். இப்போவாது இந்த வரதை யாருன்னு சண்டையை போடாதீங்கப்பா. ஏப்பா சுப்பிரமணிய, சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காதியப்பா. ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்குது. உடனே தூக்கம் வாங்க வாங்க வாங்க. பாரதி மட்டும் என் கையில கிடைக்கட்டும், நானே அவன் கை கால உடைக்கிறேன். ஏ மொக்க, இந்த வீரமாலாம் வாயில இருக்க கூடாது, இங்க இருக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். அதை ஏன்னா நீங்க போய் தனியா பண்றீங்க? வாங்கடா, எல்லாரும் சேர்ந்தே போய் அந்த நாய் கைய கால உடைப்போம்டா. அதுலடா கைய கால உடைக்கிறது, ஆளையே பொறும்டா. என்னடா பாக்குறீங்க? முதன்னு கத்தி எடுக்கிறோன்னு பயமா இருக்கா? நீங்க எவனும் தேவையில்லை, நான் ஒருத்தனே அவனை இப்ப போய் போடுறேன்டா. என்னடா எங்களை பிரிச்சு பாக்குறியா? உன்னை விட்டு நாங்க என்னைக்கிட்ட தனியா இருந்திருக்கோம். வாமாப்ல, சேர்ந்தே செய்வோம்டா. இப்ப அவன் எங்கடா இருப்பான்?
யாருமே இல்லாம குலதெய்வம் கோயில போய் கல்யாணம் பண்ணுவீங்க? வெட்டா சுப்பிரமணி மாதிரி இன்னொருத்த வருவான். ஏன்னா அவன் யாரு, எந்த ஊரு, என்ன பண்ணிட்டு வந்தான்றத 2 நாள்ல அவன் ஜாதகத்தை அலசி ஆராய்ச்சி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டீங்களே, எப்படி அது? அதுக்கு என்ன இப்போ? சின்னம்மா மேல அம்புட்டு பாசமா? போடா முட்டாள். இந்த பழனிசாமி நினைச்சா மகா மாதிரி 1000 பொண்ணை வளைச்சு போட முடியும். சொத்துடா, அவ பேர்ல இருக்கிற பல கோடி ரூபாய் சொத்து. தாலி கட்டின அடுத்த நிமிஷமே அத்தனையும் என் பேர்ல. ஓ, நீ அப்படி வரியா? சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. எட்ரா கையா. என் தோல் மேலேயே கை வைக்கிறியா? உன்ன மாதிரி வேலைக்காரன் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அண்ணே, தங்கராசையோட வீடுங்களா? சுப்பிரமணி. யாரா நீ? ஐயோ, யார் அவன்? மாடு மாதிரியே வர்றான். நான் உங்க கூட்டாளி தாங்க அண்ணே. ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஓடி வந்தவனோட கூட்டு கலவணி தான்டா நீ. இல்ல அண்ணே, அண்ணே தப்பா சொல்றீங்க. அந்த சுப்பிரமணி கெடுக்கல. ஐயோ வலிக்குது. அந்த வரதம் தான் கெடுத்துட்டான். கண்ணால பார்த்தேன். அதனால தான் என்ன மிரட்டி கொல்லவே பார்த்தா. நான் தப்பிச்சு ஊரா அலைஞ்சிட்டே இருக்கேன். அவங்க இங்கதான் இருக்கிறதா கேள்விப்பட்டு நான் இங்க வந்தேன். ஐயோ அண்ணா, எதுக்கு ஐயோ என்ன அடிக்காதீங்கண்ணா. நான் தப்பு பண்ணேன். அண்ணே, எங்க போனாலும் அடியா. என்னடா? ஏய் மகா, ஏய் மகா நில்லுடே. ஏய் ஏய், நீ எங்க போன மாட்ட நீ? ஏய் ஏய் பழனிசாமி, அவனை விட்டுறா. ஏய் நில்லுடே மகா. ஏய் நில்லுடே. ஏய் நில்லு மகா, சொல்ல கேளு. ஏய் நில்லுடே. ஏய் ஓடு. ஏய் மகா, சொல்ல கேளு. ஏய் மகா. ஏய் நில்லு. நில்றா. போயா. வேணாடா மகனே, நீ வேலைக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு சொந்தங்களை இழந்துடாத. பாவண்டா, அந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்துறாத. என் வழியில வந்த என் அப்பாட்டு கூட பார்க்க மாட்டேன். உசுறு எடுத்துருவேன். ஆமாடா, ஊருக்குள்ள நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த. எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் இருந்த. பெத்த அப்ப உசுரையே நீ எடுக்கிறேங்கிற, எடுத்துக்க. ஆனா அதையும் பொறுத்துக்கிற. அந்த புள்ளைய விட்டுறா. நீ திருந்த மாட்ட. அப்ப நீ இத எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீயும் வாழ மாட்டேன், அடுத்தவங்களை வாழ விட மாட்டேன். அப்புறம் எதுக்குடா அந்த உசுறு கொடுத்த நானே இப்ப உசுரை எடுக்கிறேன்டா. என்னங்க மச்சான் இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டீங்களே? கூட்ட கழிக்கிற கழுகு மச்சான் இவன். இவனை உசுரோட விட்டோம்னா நம்ம குளத்தையே அழிச்சிருவாருங்க. அவன் பண்ண தப்புக்கு நீ குற்றவாளி ஆயிட்டியே. நீங்க கண் கலங்குனா என் மனசு தாங்காது. போட்டிருக்கிற துண்டுலையும் கட்டி இருக்கிற வேட்டியிலையும் நான் அவ்வளவு சீக்கிரம் உங்களை கரப்படிய விடமாட்டேன் மச்சான். என் பொண்ணு கதி. அவ என் பொண்ணு. எங்க போனாலும் அவ பழிச்சுப்பா. விடு.
என்னம்மா ஏன் இப்படி ஓடி வர? ஏதாவது பிரச்சனையா? எங்க போனோம்? மதுரைக்கு போகணும். போற வழியில கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ். சரி சரி, நானும் மதுரைக்கு தான் போறேன். பத்திரமா இறக்கி விட்டுறேன். வா. ஏமா டீ சாப்பிட்றியா? இல்ல வேணாம். மாப்பிள, ஒரு பச்சை ஒன்று சிக்கிருச்சு. வேட்டைக்கார பொண்ணு சவாரிக்கு வந்தேன். ஒயிட்டான பார்ட்டி போல இருக்கு. என்ன பண்ற? வழக்கமாக நம்ம சந்திப்போம்ல, சரக்கு வாங்கிட்டு வந்துடு. மறந்துட்டு போகிற மாப்பிள, யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்க மாப்பிள. அங்கே வச்சு முடிச்சிடலாம். சரியா? வச்சிடுறேன். போலாமா? வைத்தியரே, யோ வைத்தியரே. என்ன வைத்தியரே, சொன்ன மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க? நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ உசுர் இருக்கணும், ஆனா அவன் நினைவு இருக்க கூடாது. பழைய நினைப்பு அவளுக்கு என்னைக்குமே வந்துடக்கூடாது. மாப்பிள இந்தா உனக்கு சேர வேண்டியது. வைத்தியரே, என்னை ஏமாத்துன்னு நினைச்ச வைகுண்டம் போயிருவேன். பார்த்து நடந்துக்க சொல்றேன். சுப்பிரமணிய போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டானாம. அவன் அங்கிருந்து தப்பிச்சிருக்கலாம், இந்த வரதன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கேட்டியா கிருஷ்ணமணி அயோக்கியம் பேசினத? ஒருவேளை நீ சுயநினைவுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சா உன்னை எண்ணி அவன் சும்மா விட மாட்டான். உயிரோட கொன்னுடுவான். நீ தப்பிச்சு போ. என்னைய பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என் ஆத்தா சரியா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அந்த பாவி பண்ண தப்புக்கு இப்ப சுப்பிரமணி மேல பழி. அது நினைச்சாதான் வயிறு பத்திட்டு எரியுது. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. நீ தப்பிச்சாதான் சுப்பிரமணிக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். கிளம்பு கிளம்பு கிளம்பு. இரு இரு, வா வா வா. போ போ போ.
என்னாச்சு? என்ன நடந்தது? அந்த போலீஸ்காரங்க என்னென்னமோ சொல்றானுங்க. என்ன நடந்தது சொல்லுங்க. சொல்லாதானே தெரியும். சொல்லு கிருஷ்ணவேணி. ஒண்ணுமே புரியல எனக்கு. என்ன நடந்தது சொல்லாதானே தெரியுமில்ல. என்னன்னு சொல்லு. அன்னைக்கு கழுத்துல ஒரு தாலி கட்டி இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. ஓ கையால என் கழுத்துல தாலி ஏறணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. ஓ கைய பிடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா எல்லா தெய்வம் என்ன கைவிட்டுடுச்சு. அந்த படுபாவி பரத எனக்கு எடுத்த வாழ்க்கைய நாசம் பண்ணிட்ட சுப்பிரமணி. அம்மா தாத்தாவுக்கு என்னாச்சு? அண்ணே அவனுங்களை எப்படி விடுறதுனால ஓவரா போயிட்டு இருக்கானுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நானே அவன் கதையை முடிச்சுட்டு வரேன். எப்பவுமே அவசரம் தரும் உனக்கு. பயிர் அறுவடை பண்றதுல உள்ளூர்காரனை விட வெளியூர்காரன் தான் சேதாரம் இல்லாம கச்சிதமா இருப்பான். ஏற்கனவே அவனை போடுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். என்ன மாமா சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு கதை முடிய போகுது மாப்பிள்ள. மாப்பிள்ள அவளை படி. அண்ணே அவளை விடாதீங்க. என்ன கிருஷ்ணவேணி? நான் சொல்றது கொஞ்சம் கீழே. சுப்பிரமணி எங்க? சுப்பிரமணியா? அவன் கருப்பசாமி கொல்லிட்டாங்க, நான் போயிருப்பான். அந்த வரத சுப்பிரமணிய கொல்றதுக்காக வெளியூர்ல இருந்து ஆள் இறக்கிட்டான். அவனுங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? நான் சுப்பிரமணிய தேடி போறேன். நீ பார்த்தாலும் விஷயத்த சொல்லு. சரி கிருஷ்ணவேணி, நீ போ போ. நான் பார்த்தாலும் சொல்றேன். என்னடி ஐர மீன் மாதிரி துள்ற? இந்த வரதங்கட்ட மாட்டின எந்த மீனும் அவன் கை நழுவி போனதில்லை. இப்பெல்லாம் உங்க அம்மா என் கண்ணு காஞ்சு போன கருவாடு மாதிரி தெரியுறா. உன்ன மாதிரி துள்ற மீன் அள்ளி சாப்பிடுறாண்டி இந்த வரதனுக்கு ஒரு கிக்கே. வாடி வாடி. எவனும் வரமாட்டான் வாடி. நீ எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் வெங்கடம் தப்பிக்க முடியாது. வாடி. சும்மா கட்டாடி. சாகடி ஐயோ நம்ம பொண்ணுது மாதிரி இருக்கே. கிருஷ்ணவேணி தான்.
என்னாச்சுடி என்னாச்சு? அடி பாவி, உருகி உருகி அவன் பின்னாடியே சுத்தினியே. நான் தான் அப்பவே வேணாம். எதுக்காக விடுற? யாரு? ஐயோ கடவுளே, அட பாவி இப்படி பண்ணிட்டானே என் பொண்ண. ஐயோ படுபாவி இப்படி மோசம் பண்ணிட்டானே. ஐயோ என்ன சொல்ற நீ? ஐயோ என் செல்லமே. டேய் வரதா, என்னை கொல்ல போறேன்னு சந்தோஷப்பட்டுக்காத. நட்புக்காக உசுர் எடுக்கிற சரித்திரத்தை தான் இந்த மதுரை பார்த்துருக்கோம். ஆனா இப்போ நட்புக்காக உசுரை கொடுக்குற சரித்திரத்தை எங்க மூலியமா பார்க்கட்டும். அந்த சரித்திரமே நான் தான்டா. சாவடா. இது உலகத்துல வாழ தகுதி இல்லாத பாவினா. அப்படி சொல்லாத கிருஷ்ணவேணி, அப்படி எல்லாம் சொல்லாத. மாப்பிள சுப்பிரமணி, மாப்பிள மாப்பிள என்னடாச்சு? நம்மள சிதைச்சு விட்டாயடா. என்னடா சொல்ற? டேய் டேய் காளி, சுப்பிரமணி, டேய் டேய் விட்றா. கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி. சுப்பிரமணி, ஏன் புள்ள கிருஷ்ணவேணி? அப்பவே சொன்னல வாழ தகுதி இல்லாத. ஏன் புள்ள இப்படி பண்ண? என்னை பத்தி கவலைப்பட வேணாம் சுப்பிரமணி. நீ நல்லா இருக்கணும் சுப்பிரமணி. இல்ல புள்ள. சுப்பிரமணி நல்லா இருக்கணும் சுப்பிரமணி. கிருஷ்ணவேணி. ஏய் சுப்பிரமணி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த வரதனை பகிச்சுக்கிட்டா வாழ மாட்டேன்னு பல முறை சொன்னேன். கேட்டியாடா? இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? அண்ணே இவனை போட்டுட்டானே. இருபத்தோர ஒரு பொட்டச்சிக்காக 3 பேரையும் கொன்னுட்டு அதை பார்த்தவன் காதலையும் கொன்னுட்டான்னு இந்த ஊர் உலகம் பேசிட்டோம். செஞ்சதெல்லாம் நான், இப்ப பழியும் மேல. இவனை தூக்கி ஊருக்கு வெளியே வீசுறா. சரிங்க. என்ன வலசமா இந்த நேரத்துல? டே துரை, அவன் வசமா மாட்டிக்கிட்டான். இனி அவன் தப்பிக்கவே முடியாது. என்னண்ணா சொல்றீங்க? டேய் வலசமா உன்னை கெடுத்தே நான் தான். இப்ப பழி அந்த சுப்பிரமணி மேல. அநியாயமா என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியேடா பாவி.
அப்பாவா இருப்பேன்னு தானடா நினைச்சேன். இப்படி ஆபத்தா மாறிட்டியடா. என்ன மாதிரி ஒரு பொம்பளை வாழக்கூடாது. உன்னை போல ஒருத்தன் இந்த உலகத்திலே இருக்க கூடாதுடா. என்ன கொல்றத சந்தோஷப்பட்டுக்காதீடி. இப்பத்தான் பொண்ணை மேல அனுப்பிட்டு வர்றேன். அட பாவி. ஐயோ கிருஷ்ணவேணி, அட பாவி. நான் மட்டும் போக மாட்டேன்டி, உன்னையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போக. எப்படியா இருக்கா மாப்பிள்ள? ஆளு செம்மையா இருக்காடா. எங்க மாப்பிள்ள பிடிச்ச? ஏய், அதான் நான் ஃபோன்லேயே சொன்னேன்ல, சவாரி போயிட்டு வரும்போது தானா வந்து சிக்கினேன். அதான் அவளை அள்ளிட்டு வந்துட்டேன். கழுத்துல கிடக்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணத்தை விட்டு ஓடி வந்த மாதிரி இருக்கா. நீ செம்ம வேட்டை மாப்பிள்ள. ஆமாண்டா, செம்ம வேட்டை தான். சரக்கு அடிக்கிறோம். ஏய் மாப்பிள்ள, போறாடா. வா, இப்படி. ஏய் மாப்ள, அத விடாதடா. ஏய் நில்றி. ஓடாத. ஏய் நில்றி. மாப்ள விடாத. ஏய் சீக்கிரம் வாடா. நில்றி. சுப்பிரமணி, சுப்பிரமணி, சுப்பிரமணி. சுப்பிரமணி, என்ன விட்டுரு, எதுவும் பண்ணிடாத. என்ன விட்டுரு ப்ளீஸ். ஓடனா விட்டோனா. ஏய் மாப்பிள்ள வாடா. உங்கள்கிட்ட அழகா ரத்தி மாதிரி இருக்க. விட்டுருனா விட்டுருவானா.
சுப்பிரமணி வந்துட்டியா சுப்பிரமணி? என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். யாரு? வா. நான் இங்கே இருக்கேன் சுப்பிரமணி. சுப்பிரமணி அவ்வளோ சுப்பிரமணி சுப்பிரமணி ஒரு வழியா அந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சு ஊருக்குள்ள கூட்டு வந்துட்ட போல இருக்கு. சுப்பிரமணி என்ன மன்னிச்சிருப்பா. சுப்பிரமணி என்னால முடியல மகாலட்சுமி. அவங்க என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. சில வயசுல இருந்து கூடவே ஒன்னாமல சுத்தன வயலுங்க. அவங்க உசரை காப்பாற்ற முடியல மகாலட்சுமி. அந்த புள்ள கிருஷ்ணவேலி எல்லாம் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. என் கண்ணு முன்னாடி அவங்களை கொல்ல விட்டாங்க புள்ள. சுப்பிரமணி, நடந்தது நடந்து போச்சு. எதுக்கும் கவலைப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன். வா வா. இவங்க வளர்க்குற செம்மறியாடு மனுஷ வாடை அடிச்சதுன்னா முன்னாடி கேணின்னு கூட பார்க்கறது இல்லைங்க. எட்டி சாடி போடுதுங்க. சரி ஒத்தாடு சாடுதுன்னு மத்தாடு சும்மா இருக்குதுங்களா, பின்னாடியே சாடி போடுதுங்க. ஆனால் அந்த மனுஷன் மட்டும்தானுங்க தான் பொழைக்கிறத விட மற்றவங்க பொழைக்க கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஆட்டை வெட்டுறதுக்கே தயங்குற இந்த மதுரக்கார பையன் ஒரு பொண்ணுக்கு மான பிரச்சனைனா ஆளை வெட்ட கூட தயங்க மாட்டாங்க.